வீட்டில் வந்து அம்மா, நான், தங்கச்சி 3 பேர் தான். இப்போ நான் தான் வந்து ஃபேமிலியை லீட் பண்ணிகிட்ருக்கேன். அப்போ வந்து என்னை வந்து மாப்பிள்ளை பார்க்க வரும்போது அவங்க வந்து பாரமாக நினைக்கிறாங்க. அம்மா இருக்காங்க, தங்கச்சி இருக்காங்க, நான் தான் பார்க்கணும் அப்படின்னு சொல்லி பாரமாக பார்த்தீங்கன்னா இப்போ 3 ப்ரொஃபஷன் தான் சார். இப்போ கரண்ட்டான இதில் சினாரியில் பார்த்தீங்கன்னா கவர்மெண்ட் ஜாப், ஐடி ஜாப், பேங்க் செக்டார், அந்த 3ல் இருக்கிறவங்களுக்கு கேரண்டீட் சார் மேரேஜ், ப்ரொவைடட் அவங்க ஏஜ் வந்து 30க்குள்ளே இருந்தா. இப்போ அது பார்த்தீங்கன்னா பையனை விட பெண் அதிகமா படிச்சிருக்க அதிகமா கூடாது. படிச்சா மதிக்க மாட்டேன். நீ வீட்டுக்கு அப்புறம் நீ மீடியால இருக்க, நீ வந்து வீடியோஸ்ல ஃபீச்சர் ஆகுற. இது வந்து என்ன மாதிரி ஒரு டேர்ம் வந்து யூஸ் பண்றாங்க அப்படின்னா, அக்கா அண்ணனுக்கு ஒரு கண்டிஷன் போட்டாங்க. மது குடிக்க கூடாது, புகை பிடிக்க கூடாது. அம்மாவும் அதே கண்டிஷன் தான் போட்டிருக்காங்க ஐயாவுக்கு. இதெல்லாம் நம்மளோட ஒழுக்கமான செயல்கள் தானே. ஆண்னா வந்து மது குடிக்கணும், தம் அடிக்கணும் அப்படின்றது கண்டிஷன் இருக்கான்னா, இதெல்லாம் இயல்பா உள்ளது போய் ஒரு கண்டிஷன் கிடையாது. நீங்க சொல்லுங்கம்மா, என்னென்ன கண்டிஷன்ஸ் போட்டு நீங்க கல்யாணம் பண்ணீங்க? 2 கண்டிஷன்ஸ் போட்டேன் சார் நான். எங்கள் ஹஸ்பண்ட்கில் வந்து பார்த்தீங்கன்னா ரிலேஷன்ஸ் தான் நாங்கள். என்னன்னா எனக்கு வந்து இந்த ஸ்மெல், வத்துப்பட்டி ஸ்மெல்லே எனக்கு ஃபர்ஸ்ட் பிடிக்காது. என்ன ஸ்மெல்லு? தீப்பெட்டி. தீப்பெட்டியா? ஆமாங்க சார். வத்திப்பட்டி ஸ்மெல்லா? நான் வருத்தப்பட்டி ஸ்மெல்லுன்னா எனக்கு டக்குனு நினைக்கிறேன் வத்துப்பட்டி மாதிரி. வத்திப்பட்டி ஸ்மெல்லா? மேட்ச் பாக்ஸ் எனக்கு பிடிக்காது. அந்த ஸ்மெல் பிடிக்காது. அதுதான் ஃபர்ஸ்ட் அவருக்குள்ள நான் கேட்டது வந்து, எனக்கு வந்து இந்த ஸ்மெல்லே எனக்கு பிடிக்காது, நீங்க எதனா கெட்ட பழக்கம் எதனா இருக்குங்களா, போக் பண்ணக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கேட்டதுக்கு, இல்ல எந்த கெட்ட பழக்கம் இல்ல, அந்த கண்டிஷன். சமையலுக்கே லைட்டர் தான் யூஸ் பண்ற, வத்திப்பட்டி கிடையாது. அதனால இல்ல சார், நான் விளக்கு பூஜைக்கு வந்து பாத்தீங்கன்னா லைட்டர் தான் சார். பூஜைக்கு லைட்டர் தான். அதான் சொன்னேன், வீட்லயே வத்திப்பட்டி கிடையாது. உங்க வாழ்க்கையில நோ ஸ்மோக்கிங்கிறத ரொம்ப அழகா சொல்லிருக்கீங்க. ஒரு அது ஒரு கண்டிஷன்ஸ். அதே மாதிரி அவரும் அந்த மாதிரி பண்றாங்க. அடுத்தது வந்து நான் வந்து மேரேஜ் பண்ணிட்டு நான் வேலைக்கு போகணும், எனக்கு வந்து வெளியே நீங்க வேலைக்கு போகணுங்கிற கண்டிஷன் வச்சீங்க? கண்டிஷன் வெச்சேன் சார். உங்க கண்டிஷனுக்கு அவர் என்ன சொன்னார் அன்னைக்கு? ஓகே பண்ணலாம். அவர் அன்னைக்கு ஸ்மோக் பண்ணாரா இல்ல நான் இல்ல ஸ்மோக்கரா? சார், அது இல்ல, எனக்கு ஒரு டவுட். எங்க அம்மா என்னன்னா, அந்த ஸ்மெல்ல எனக்கு பிடிக்காது, உனக்கு அந்த மாதிரி எதனா ஒரு ஹஸ்பண்ட் தான் உன்னை பார்த்து வைக்கணும், சும்மா சிம்பிளா அந்த மாதிரி சொல்லுவாங்க. அதனால எனக்கு ஒரு பயம். இந்த மாதிரி அவர் ஏதாவது உங்கள்ட்ட கண்டிஷன் போட்டாரா? போட்டிருக்காங்க சார். அது சொல்லுங்க. அவர் நீங்க என்ன கண்டிஷன் போட்டீங்க அவங்க? நான் வந்து சண்டேஸ் ஆனால் நான் கிரவுண்டுக்கு போனேன் சார். ஃப்ரெண்ட்ஸும் கூட வெளியே போனோம். ஈவினிங் நைட்டு லைட்டாக வருவேன், அதெல்லாம் சொல்லிட்டு இருந்தேன். அதுக்கெல்லாம் கண்டிஷன் என்ன, இப்போ சில இதில் பார்த்தீங்கன்னு வச்சிங்களேன், விட மாட்டாங்க. நீங்கள் ஒரு சண்டேஸ் ஆனால் என் கூட தான் டைம் ஸ்பெண்ட் பண்ணணும், எனக்கு இருக்கிறது ஒரு சண்டே தான், அதுலாம் பேசக்கூடாது. நான் சண்டேஸ் ஆனால் கிரவுண்டுக்கு போவேன், விளையாடுவேன், ஃப்ரெண்ட்ஸும் கூட பேசுவேன். இதெல்லாம் கண்டிஷன் கொடுத்துருந்தேன். அதுக்கப்புறம் ஃபேமிலி ஒழுங்காக ரன் பண்ணணும், பார்த்துக்கணும், பேரண்ட்ஸ் எல்லாத்தையும் ஒழுங்காக பார்த்துக்கணும், அப்படி இருந்தோம். ஃபியூச்சரில் நான் என்ன தண்ணி கொடுத்தனும் போகாமல் இருந்தாலும் நீங்கள் ஒத்துக்கிட்டு வரணும். இதெல்லாம் வந்து நான் கண்டிஷன் கொடுத்து தான் பண்ணணும் சார். சார் ஒரு நிமிஷம் சார். அக்கா அண்ணனுக்கு ஒரு கண்டிஷன் போட்டாங்க. மது குடிக்க கூடாது, புகை பிடிக்க கூடாது. அம்மாவும் அதே கண்டிஷன் தான் போட்டிருக்காங்க ஐயாவுக்கு. இதெல்லாம் நம்மளோட ஒழுக்கமான செயல்கள் தானே. ஆண்னா வந்து மது குடிக்கணும், தம் அடிக்கணும் அப்படின்றது கண்டிஷன் இருக்கான்னா, இதெல்லாம் இயல்பா உள்ளது போய் ஒரு கண்டிஷன் கிடையாது. இதெல்லாம் நம்ம இருக்கணும். அப்படி இல்ல, எனக்கு அந்த ஸ்மெல் பிடிக்காது. ஸ்மெல் பிடிக்காதுங்கறத சொல்லல. தண்ணி அடிப்பான், தம் அடிப்பான், அது இருக்கவே கூடாது. இது ஒரு கண்டிஷனா? ஆக்சுவலி இந்த ட்ரிங்க் பண்றது, ஸ்மோக் பண்றது இதெல்லாம் ஏன் சொல்றோம் அப்படின்னா, 2 பேரோட இன்டர்பர்சனல்ல இது இம்பார்ட்டன்ட். அந்த ஸ்மெல்லோ அந்த இதுவோ வந்துட்டு ஒருத்தருக்கு பிடிக்காதுங்கிறப்ப இன்னொருத்தர் அதை விட்டு தான் ஆகணும். இது நம்ம மற்ற ஃப்ரெண்ட்ஸ் கூடயோ அப்பா அம்மா கூடயோ நம்ம ரொம்ப நெருக்கமா இருக்க மாட்டோம். இந்த ஸ்மெல்லோ எதுவும் அவங்கள அஃபெக்ட் பண்ணாது, அதனால அது ஒரு பெரிய விஷயமா யாருக்கும் தெரியறது இல்லை. ஆனா ஹஸ்பண்ட் ஒய்ஃப்னு வரும்போது இந்த ஸ்மெல் அவங்க அக்செப்ட் பண்ணிக்கிடுவாங்களா, அதை வந்து மெயினா பார்த்துதான் ஆகணும். அதுக்காண்டியே இந்த பழக்கம் இருக்காம இருக்கிறது நல்லது. எனக்கு இந்த கேள்விக்கு பதில் சொல்லுங்க. அவங்க சொல்ற கண்டிஷன்லாம் நீங்க என்ன சொல்றீங்க? இதெல்லாம் ஒழுக்கமா இருக்கிறதுக்கான பேசிக்கான விஷயம் சொல்றீங்கல்ல, உங்களை எந்த மாதிரி எல்லாம் கண்டிஷன் போட்டு டார்ச்சர் பண்றாங்க, அலற விடுறாங்க? பையனை விட பொண்ணு அதிகமா படிச்சிருக்கு, அப்படி அதிகமா படிச்சா மதிக்க மாட்டேன். நீ வந்து பிடெக் படிச்சிருக்க, அடுத்து வந்து இப்போ ரிசர்ச் ஸ்காலர் ஆக போற, அதனால நீ எப்படி என் பையனை மதிப்ப, நீ வந்து மதிக்க மாட்ட, அது ஒண்ணு. அப்புறம் நீ
மீடியால இருக்க. அதாவது பையனை விட பெண் அதிகமா படிச்சிருக்க அதிகமா கூடாது. படிச்சா மதிக்க மாட்டேன் நீ மதிக்க மாட்டேன். வீட்டுக்கு அப்புறம் நீ மீடியால இருக்க. நீ வந்து வீடியோஸ்ல ஃபீச்சர் ஆகுற. இது வந்து என்ன மாதிரி ஒரு டேர்ம் வந்து யூஸ் பண்றாங்க அப்படின்னா குடும்பத்துல இருக்க எந்த பொண்ணும் வந்து மீடியால இருக்க மாட்டா அப்படின்னு ஜெனரலைஸ்டா ஒன்னு வந்து பண்றாங்க. குடும்ப பெண்கள் இதெல்லாம் செய்ய மாட்டாங்கன்னு சொல்லி உங்களை கார்னர் பண்றாங்க. இப்போ நான் வந்து ஒரு அவார்ட் ஃபங்க்ஷன் முடிச்சுட்டு நைட் வந்து ஒரு 11 மணிக்கு தாண்டி வீட்டுக்கு போனேன் அப்படின்னா 11 மணி தாண்டி வீட்டுக்கு வர உன்னையெல்லாம் யாரு கல்யாணம் பண்ணிப்பா? இது வந்து ஏன் அதே என்னோட கொலீக் வந்து 11 மணிக்கு அவனும் வீட்டுக்கு போறான். அவனை யாரும் கேட்கறது இல்ல. 11 மணிக்கு வீட்டுக்கு வரியே உன்னை யாரு வந்து கல்யாணம் பண்ணிப்பான்னு அவனை யாரும் கேட்கறது இல்ல. ஆனா ஒரு பொண்ணா நான் இதை ஃபேஸ் பண்றேன். என்னோட அம்மா இதனால பயப்படுறாங்க. ஐயோ 11 மணிக்கு நம்ம பிள்ளை வீட்டுக்கு வருது, அவங்களுக்கு வந்து பத்திரமா அவ வராளான்ற பயத்தை தாண்டி பக்கத்து வீட்டுக்காரன் என்ன சொல்லிடுவானோ, நம்ம பொண்ணுக்கு இதனால கல்யாணம் நடக்காம போயிருமோ அப்படின்ற ஒரு பயம் வந்து உள்ளுக்குள்ள இருக்கு. எங்க இதை என்கிட்ட சொன்னா நான் வந்து வருத்தப்படுவேணும் அப்படின்னு அவங்க வந்து என்கிட்ட இதை சொல்லாம வேணா இருக்கலாம். ஆனா அவங்களோட பயம் வந்து ரிஃப்ளெக்ட் ஆகுது. இப்போ வந்து நம்ம ஒரு அலைன்ஸ் பார்க்க போகிறோம். அலைன்ஸ் பார்த்துன்னு என்ன கேட்குறாங்க, மாப்பிள்ளைக்கு என்ன ஏஜ், 28, சொந்த வீடு இருக்கா? கண்டிப்பாக கேட்குறாங்க. எல்லாருமே எதிர்பார்க்குறது மாப்பிள்ளைக்கு சொந்த வீடு இருக்கா, கூட பிறந்தவங்க எத்தனை பேர், மாப்பிள்ளை என்ன சம்பளம் வாங்குறாரு, எங்கே ஒர்க் பண்ணுறாங்க, வெளிநாட்டில் ஒர்க் பண்ணுறாங்களா உள்நாட்டில் ஒர்க் பண்ணுறாங்களா, கல்யாணம் ஆனே பொண்ணு அம்மா அப்பா கூட இருக்குமா இல்லை மாப்பிள்ளை தனியாக ஒர்க் பண்ணுறா அங்கே வச்சுருவாங்கன்னு கேட்பாங்க. இதான் சார் மேக்ஸிமம் போடுற கண்டிஷனாக இருக்குது. ஸோ நான் என்ன கேட்குறேன்னா, இப்போது நம்ம காலேஜ் முடித்தோடனே 24, 25 வயசு காலேஜில் போய் முடிக்கிறாங்க. முடித்த உடனே எடுத்தவொடனே 1 லட்சம் சம்பளம் வாங்கினா ஃபாரின் போகணும். சில பேர் என்ன பண்ணுறாங்க, ஃபாரின் மாப்பிள்ளை எங்களுக்கு வேணாம், உள்ளூர் வேணும். ஆனால் உள்ளூர்லேயே ஒரு 80,000 90,000 சம்பளம் வாங்கணும். எந்த கம்பெனிலுமே இப்போ வந்து எடுத்தவொடனே 80-90 சம்பளம் தரது கிடையாது. ஸ்டார்டிங் பேசிக்கே பார்த்தீங்கன்னா 25. நான் ஐடி போனோன்னா ஒரு 15-10 தான் தராங்க. நாங்களும் ஸ்டெப் பை ஸ்டெப்பாக மேலே வந்து தான் நாங்கள் வாழ்க்கையில் வந்து முன்னேற முடியும். எடுத்தோடனே வந்து செட்டில் ஆகின பிறகு தான் கல்யாணம் பண்ணால் எங்களால் முடியாது. அப்படி ரொம்ப கண்டிஷன் போடுறாங்க. ஓகே பிஸ்னஸ் பண்ணலான்னா பிஸ்னஸ் பண்ணுற மாப்பிள்ளை வேணாம், எப்போ லாஸ் ஆகும்னு எங்களுக்கு தெரியாது, அந்தமாரி கண்டிஷன்லாம் போடுறாங்க. ஆனால் நாங்கள் வந்து ஒரு பொண்ணு பார்க்க போனால் பொண்ணுங்களுக்கு எந்த ஒரு கண்டிஷனுமே போடுறதே கிடையாது. இவ்வளோ வரதட்சணை கொடுக்கணும், இவ்வளோ நகை வேணும், சீர் வேணும், எதுவுமே நாங்கள் கேட்க மாட்டோம். ஸோ பொண்ணு கிடைக்குதா ஓகே. சொல்லுங்க என்னன்னா கண்டிஷன் போட்டு உங்களை அலற விடுறாங்க. சார் எங்கள் வீட்டில் வந்து அம்மா, நான், தங்கச்சி 3 பேர் தான். இப்போ நான் தான் வந்து ஃபேமிலியை லீட் பண்ணிட்டு இருக்கேன். அப்போ வந்து என்னை வந்து மாப்பிள்ளை பார்க்க வரும்போது அவங்க வந்து பாரமாக நினைக்கிறாங்க. அம்மா இருக்காங்க, தங்கச்சி இருக்காங்க, நான் தான் பார்க்கணும் அப்படின்னு சொல்லி பாரமாக நினைக்கிறாங்க. நான் வேலைக்கு போய் அம்மாவையும் தங்கச்சியும் நான் பார்த்துப்பேன். ஆனால் அவங்க என்ன நினைக்கிறாங்கன்னா, நீ வேலைக்கு போகக்கூடாது, அம்மாவையும் தங்கச்சியும் உன்னால் எவ்வளோ வருஷம் பார்த்துக்க முடியும், நான் எவ்வளோ வருஷம் அவள் கல்யாணம் ஆகிற வரைக்கும் நான் பார்த்துப்பேன், அதுக்கப்புறம் அவளோட இது பார்த்துப்பா. ஆனால் அவங்க என்ன சொல்கிறாங்கன்னா, ஐயோ 2 பேர் இருக்காங்க, இது வந்து பாரம் தான், நம்ம மேலே தான் அவங்க வந்து விழுகும், அதனால் பாரமாக இருக்கும், அதனாலே வந்து நிறைய ரிஜெக்ட் ஆகுது. மெயினாக பார்த்தீங்கன்னா இப்போ 3 ப்ரொஃபஷன் தான் சார். இப்போ கரண்ட்டான இதில் சினாரியில் பார்த்தீங்கன்னா கவர்மெண்ட் ஜாப், ஐடி ஜாப், பேங்க் செக்டார், அந்த 3ல் இருக்கிறவங்களுக்கு கேரண்டீட் சார் மேரேஜ், ப்ரொவைடட் அவங்க ஏஜ் வந்து 30க்குள்ளே இருந்தா. இப்போ அது பார்த்தீங்கன்னா நம்மளோட பாப்புலேஷனில் இந்த 3 கேட்டகரியில் இருக்கிறவங்க 40% இருப்பாங்க. ஏன்னா இப்போ ஐடி கொஞ்சம் நிறைய ஜாப் வரனால 50% இருப்பாங்க. மீதி 50% பேர் என்ன சார் பண்ணுறது? நான் மார்க்கெட்டிங்கில் இருக்கேன், எனக்கு சேலரி பார்த்தீங்கன்னா நான் ஸ்டார்ட் பண்ணப்போ 15, அப்புறம் 20, 25, மேக்ஸிமம் போல 30க்குள்ளே தான் போகும். ஆனால் இப்போ நான் பார்க்குற அலையன்ஸ்லாம் என்ன சொல்கிறாங்கன்னா, பொண்ணு வந்து ஐடியில் ஒர்க் பண்ணுறா, 80,000 சம்பளம், நீங்கள் 1 இல்லைனா 1.5 வாங்க வேணாமான்னு சார் கேட்குறாங்க சார். நான் டபுள் ஷிஃப்ட் பார்த்தா கூட அந்த சேலரி எனக்கு வராது சார். அப்போ நாங்கள் என்ன பண்ண முடியும்? இப்போ நான் சொல்கிறேன் சார், இப்போ கூட நான் 2 நாள் முன்னாடி நான் வாட்ஸ்அப்பில் ஒரு இது வந்துச்சு, நான் அவங்கள்ட்ட சொல்கிறேன், உங்கள் பொண்ணு அதிக சம்பளம் வாங்குதா, பிரச்சனையே இல்லை, அவள் வேலைக்கு போட்டோம், நானும் வேலைக்கு போகிறேன், நாங்கள் 2 பேரும் சேர்ந்து லோனோ எதுனாலுமே பார்த்துக்குறோம், எனக்கு வந்து இன்ஃபீரியாரிட்டி காம்ப்ளெக்ஸ் எதுவுமே கிடையாது, உங்கள் பொண்ணு நல்லா இருந்தால் சந்தோஷம்தான், நல்ல வேலைக்கு போட்டுன்னு நான் சொல்கிறேன். இல்லை நீங்கள் இப்படி தான் சொல்லுவீங்க, நாளைக்கு கல்யாணம் ஆனதுக்கப்புறம் ஏதாவது சண்டை வந்தால் சொல்லி காட்டுவீங்க அப்படின்றாங்க சார். நாங்கள் என்ன சார் பண்ணுறது? கல்யாணம் ஆகாத 3/4 பேருக்கு பார்த்தீங்கன்னா சேலரி கம்மியாக இருக்கிறவங்க 10, 20, 30 சம்பளம் வாங்குறவங்க இல்லை 50க்குள்ளே சம்பளம் வாங்குறவங்களுக்கு தான் சார் கல்யாணம் ஆக மாட்டேது.